வணக்கம் நண்பர்களே. தென்னிந்திய சினிமாவில் புகழினுடைய உச்சம் தொட்ட நடிகர்கள், குறிப்பாக இந்த ஹீரோக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்குது. தனக்கான ரசிகர்கள் பட்டாளம் பெரிய லெவலில் வளர்ந்த பிற்பாடு, பணம் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்ச பிற்பாடு அவங்க எல்லாத்துக்குமே முதலமைச்சர் கனவு வந்துடுது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஹீரோக்கள் மத்தியில் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தலை அப்படின்னு அவரோட ரசிகர்களாக அழைக்கப்படுகிற அஜித்குமார். இவர் ரசிகர்களை எப்போதும் அவர் சந்திக்கிறது, அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறது கிடையாது. ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட விழாக்களில் பங்கேற்பது கிடையாது. அவர் நடித்த படங்கள்லேயே கூட அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் அஜித்குமார் பங்கேற்கிறது கிடையாது. பொது விழாக்கள் போகிறது கிடையாது. சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறது கிடையாது. ஆனாலும் அவரை சுற்றி மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, தன்னுடைய ரசிகர்களை எந்த வகையிலும் தனக்கான சுயநலத்துக்காக அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு உயரிய ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கையை அவர் வச்சுருக்கார். அந்த கொள்கை தான் மேபி அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த அஜித்குமார் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்காக வாழ்க்கையை தொடங்கினார். ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் பேரலாக அவர் மாடலிங் தொழிலும் பண்ணார். அந்த மாடலிங் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குது. அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்ச பிற்பாடு சினிமாவில் வர்றாரு, புகழினுடைய உச்சம் தொடுறாரு. ஆனாலும் இந்த புகழினுடைய உச்சம் தொட்டாலுமே இந்த சினிமா அப்படின்றது அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு தொழில் கிடையாது. தேவைக்கு நமக்கு பணம் வேணும், அதுக்காக அந்த நடிப்பு தொழில் செஞ்சிட்ருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன தான் நம்ம தேவையினுடைய அடிப்படையில் தேவைக்காக அவங்க ஏதோ ஒரு தொழில், நம்ம எல்லாருமே இது அஜித்குமாருக்கு மட்டும் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏதோ ஒரு தொழில் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட நமக்கு பிடித்தமான ஒரு செயலை அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு தொழிலை, நமக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டையோ இல்லை ஒரு மியூசிக்கோ வேறு ஏதோ ஒன்று நம்மளால் செய்ய முடியல, ஒதுக்கி வச்சுருக்கணும் அப்படின்னா கூட அது ஒரு காலப்போக்கில் அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதாவது ஆழ் மனசுலேருந்து மேலெழுந்து நம்மளை அப்பப்போ துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அது இதற்கு அஜித்குமாரும் விதிவிலக்கல்ல. அப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு மெக்கானிக்காக வாழ்க்கையை தொடங்கின ஒரு ரேசராக இருந்த ஒரு பைக் ரேசர் அப்படின்ற லெவலில் ஒரு பைக் ரேஸ்லையும் கார் ரேஸ்லையும் ஆர்வம் காட்டின அந்த அஜித்குமார் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சினிமாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திரும்பவும் கார் ரேஸுக்கு வராரு. இதை பற்றின இந்த செய்தி தான் இன்றைக்கி இன்டர்நெட்டை ஃபுல்லாக, சோசியல் மீடியா ஃபுல்லாக தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா 1 கார் ரேசிங்கில் நடிகர் அஜித்குமாருக்கு முன்னோடி யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா நரேன் கார்த்திகேயன். தமிழ்நாட்டினுடைய கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த நரேன் கார்த்திகேயன் இவர் தான் இந்தியாஸ் ஃபஸ்ட் ஃபார்முலா 1 கார் ரேசர். இவருக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க, யங்ஸ்டர்ஸு. குறிப்பாக கருண் சந்தோக், ஜெகன் தர்வாலா அப்படி இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் 45 வயதை கடந்த நடிகர் அஜித்குமார் இந்த கார் ரேசிங்கில், அது ஃபார்முலா 1 கார் ரேசிங்கில் கலந்துக்க போகிறாரு. அடுத்த மாதம், அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி அந்த மாதத்தில் துபாயில் நடக்கக்கூடிய 24H துபாய் கார் சீரீஸ் போட்டியில் அஜித்குமார் பங்கேற்கிறார். இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்ததாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நடக்கக்கூடிய 24H போர்ச்சி 993 GT3 கப் சீரீஸில் கார் ரேசிங் இந்த போட்டியில் அஜித்குமார் பங்கேற்க போகிறாரு. இதில் அஜித்குமார் மட்டும் தனிப்பட்ட முறையில் பங்கேற்கல, அவருடைய டீமும் சேர்ந்து பங்கேற்குது. அதாவது இந்த அஜித்குமார் இந்த கார் ரேசிங் போட்டிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, இன்னொரு கம்பெனியினுடைய சார்பாக டிரைவராக போயிட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவர் சொந்தமாகவே ஒரு கார் கம்பெனியை வாங்கியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி IPL இருக்கு இல்லையா, இதில் கல்கட்டா டீமை நடிகர் ஷாருக் கான் வாங்கியிருக்கார். அதே போல் பஞ்சாப் டீமை நடிகை பிரீத்தி ஜிந்தா வாங்கியிருக்காங்க. அதே போல் தான் இப்போ இந்த கார் கம்பெனி இவர் அஜித்குமார் வாங்கியிருக்காரு. அவருடைய நேமே வச்சுருக்காரு அந்த கம்பெனிக்கு, அஜித்குமார் AK அப்படின்ற பேரில் அந்த கார் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கார் கம்பெனியில் இந்த போட்டியில் பங்கேற்கிறதுக்கு அஜித்குமார் கூட இவர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்டர்நேஷ்னல் சேர்ந்த ஒரு 3 கார் ரேசிங் டிரைவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த டீமுக்கு, AK டீமுக்கு அஜித்குமார் தான் தலைமை ஏற்கிறார். நடிகர் அஜித்குமார் ஏற்கனவே 2003-2010 ஆண்டில் இந்த கார் ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. ஆனால்
கிட்டத்தட்ட 15 வருஷம் கேப் விழுந்துருச்சு இல்லையா. இந்த 15 வருஷம் கேப்பில் வந்து டச் விட்டு போயிருக்கு இல்லையா. ஏன்னா மேக்ஸிமம் அவர் வந்து சினிமா படத்தில் படம் நடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணார். அதனால் இப்போ வந்து அந்த டச் விட்டு போனதுனால பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு போட்டியில் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த துபாயில் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய அந்த போட்டி எங்கே நடக்குதோ அதே ட்ராக்கில் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்து அந்த காரை வச்சு வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த ப்ராக்டிஸ் செஷனில் அவர் எவ்வளோ ஸ்பீட் போனார்னா மணிக்கு 211 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓட்டி காமிச்சார். அந்த வேகத்தில் வந்து அவர் அதிகபட்சமாக ஓட்டின வேகம் வந்து இதுதான் சொல்லிட்டு வந்து லாஸ்ட்டாக பதிவு பண்ணார். இந்த போட்டிக்காக ஒரு காரையும் அவர் வாங்கியிருக்காரு. அந்த காரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது என்ன ஸ்பீடில் போகும், இதெல்லாம் தெரியணும் இல்லையா. ஏன்னா மணிக்கு 217 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினார்னா அந்த வண்டி இன்னும் எவ்வளோ தூரம் போகும், அவர் எவ்வளோ மேக்ஸிமம் அவர் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரோட்லலாம் வந்து அவ்வளோ ஸ்பீடெலாம் போக முடியாது. இங்கே கார் ஓட்டி பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ ஸ்பீடில் எப்படி போக முடியும் அப்படின்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த போட்டிக்காக வந்து அவர் வாங்கின காரு அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ, அவர் வந்து 211 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு வந்து அது என்னெல்லாம் அதில் வந்து வசதியெல்லாம் இருக்குது பார்க்கலாம். இந்த கார் ரேஸில் பங்கேற்கிறதுக்காக வந்து அஜித்குமார் வாங்கியிருக்கக்கூடிய அந்த காருடைய மாடல் அப்படின்றது வந்து போர்ச்சி GT3 RS அப்படின்ற கார் தான் வாங்கியிருக்காரு. இதனுடைய ரேட் எவ்வளோனாக்க 3.5 கோடி ரூபாய். இந்த 3.5 கோடி ரூபாய் கார் அப்படின்றது வந்து அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்ச ரூபா வந்து அவர் செலவு பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக. அது என்னெல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், என்ன கலர்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை வந்து மாற்றிருக்காரு அஜித்குமார். அதுக்காக வந்து மொத்தமாக இப்போ அவனுடைய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கார் அவர் வாங்கின பிற்பாடு அந்த காரினுடைய கலர் இருக்கு இல்லையா, அது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. என்ன காரணம்னா அந்த காரினுடைய கலர் வந்து நடிகர் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா, நடிகர் விஜயனுடைய கட்சியினுடைய கொடியினுடைய கலரில் வந்து அந்த கார் டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது வந்து ரெட்டும் எல்லோவும் சேர்ந்து அதில் வந்து போட்டிருந்தது. அஜித்குமார் அப்படின்ற ஏகேன்றத நேமே கூட அந்த 2 கலரில் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு அஜித்குமார் ஆதரவு அப்படின்ற அந்த பேனரில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து நியூஸும் போட்டாங்க. அது மிகப்பெரிய வந்து வைரலாச்சு, பேசு பொருளாச்சு. ரைட், இது அஜித்குமார் வந்து இந்த கார் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருந்தாலும் அந்த காரினுடைய விலை சொல்லியாச்சு. அதனுடைய திறன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எவ்வளோ வேகத்தில் போகும். ஏன்னா இவர் மணிக்கு 217 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஓட்டி காமிச்சார். பட் மேக்ஸிமம் அந்த கார் எவ்வளோ போகும்னாக்கா மணிக்கு 297 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் போகும். அது பர் ஹவருக்கு 297 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த கார் பயணிக்கக்கூடியது. அந்த கார் தான் அஜித்குமார் வாங்கியிருக்கார். இந்த கார்லாம் யூரோப்பியனில் நடக்கக்கூடிய அந்த கார் ரேஸ் போட்டியில் இவருடைய அந்த ஏகே, அதாவது அஜித்குமார் காரனுடைய கம்பெனி சார்பாக பெல்ஜியத்தை சேர்ந்த பேபியோ அப்படின்ற ஒரு கார் டிரைவர் தான் ஓட்ட போகிறாரு. இதில் அஜித்குமார் பங்கேற்க போகிறார். மெயினாக அந்த டிரைவர் இருக்க போகிறாரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் வந்து இந்த துபாயில் அவர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டார் இல்லையா, அந்த பயிற்சி எடுத்துக்கக்கூடிய அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணப்பட அது வந்து மிகப்பெரிய வைரலாக இருக்குது. அதை வந்து இன்றைக்கும் அந்த பார்த்து அவனுடைய அஜித்குமாருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நடிகர் அஜித்குமார் கார் ரேஸ் மட்டும் இல்லாமல் பைக் ரேஸ்லும் ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர் தான். அந்த ரேஸ் மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் பைக் ரைடிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த மாதிரி படப்பிடிப்பு இல்லாத சமயத்தில் வந்து இந்தியா ஃபுல்லாக பைக்லேயே சுற்றி பார்த்துருக்காரு. சமீபத்தில் பைக்லேயே வெளிநாடு போனார். அதனுடைய ஃபோட்டோஸ், அதனுடைய வந்து கிளிப்ஸ்லாம் நிறையா வந்து எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பெரிய வந்து ஒரு வைரலாச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக பைக்லேயே சுற்றிட்டு வந்த அவருடைய அனுபவத்தை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவில் அவர் என்ன பண்ணார், அதை பிஸ்னஸாகவும் மாற்றி ஒரு கம்பெனி, ஒரு 2 வீலர் கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஏகே மோட்டோ ரைடு அப்படின்ற நேமில் ஒரு 2 வீலர் டூரிஸ்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதனுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ நீங்களோ நானோ நம்மளை மாதிரி ஆட்கள் யார் வேணாலும் வந்து இந்த பைக்கில் வந்து சுற்றி பார்க்கணும் நிறைய ஆசை உள்ள நிறைய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பைக்லேயே ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த நிறுவனம் ஹெல்ப் பண்ணும். இதுக்காக டூர் பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த பைக் நிறுவனம் என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். தமிழ்நாட்டை தாண்டி போனால் நமக்கு வந்து வேறு லாங்குவேஜ் தெரியாது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம்னா அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நமக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவையை அவங்க கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, இதெல்லாம் சிக்கல் வரும் இல்லையா. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ வந்து பைக்கில் நம்ம வெளிநாடு சுற்றி பார்க்க போகிறோம், இல்லை காஷ்மீருக்கு சுற்றி லடாக்கில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்போது வந்து இங்கெல்லாம் சிக்கல் வரும் இல்லையா.
அப்போது இந்த மாதிரியான சமயங்களில் இந்த சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதா இருந்தால் அங்கே அனுமதி வாங்குறது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த நிறுவனம் வந்து நமக்கு வந்து கூடவே ஒரு கைடு அனுப்பிச்சி விடுவாங்க. அதே போல் இப்போ நம்ம லடாக்லாம் போய் சுற்றி பார்க்கணும், காஷ்மீரில் வந்து அந்த பனி பிரதேசம் போய் மேலே பார்க்கணுன்னாக்கா நம்ம சொந்தமாக ஒரு பைக் வாங்கணும். அது நம்மளால் சாத்தியம் இல்லாத இல்லையா? அப்போ அந்த டூரிஸ்ட் போகிறதுக்குன்னே வந்து பேக்கேஜோடு சேர்த்து வந்து ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்கை வந்து இந்த நிறுவனம் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த பைக்கையும் நம்மகிட்ட கொடுத்து, இதுக்கான கைடு நமக்கு கூட கொடுத்து, நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லை, ஒரு 5 பேர் இல்லை ஒரு 10 பேர் அந்த மாதிரி குரூப்பாக போவோம். அந்த குரூப்புக்கு வந்து ஒரு கைடு வந்து ஒருத்தர் வருவாங்க. இந்த கைடை வந்து இந்த அஜித் குமாருடைய டூ வீலர் நிறுவனம், இந்த நிறுவனம் வந்து ஏற்பாடு செய்யும். இவங்க இந்த நிறுவனத்தினுடைய ஏற்பாடு செஞ்ச இந்த கைடு நம்ம கூட வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு 1 மாதமோ இல்லை 2 மாதமோ தொடர்ந்து நம்ம வந்து சுற்றிட்டு வந்து வரோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த பேக்கேஜ், இந்த டூர் பேக்கேஜ் வந்து இந்த கம்பெனி வந்து நமக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம். இதனுடைய ரேட் என்ன, இது பேக்கேஜ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இதை இன்னும் ரிலீஸ் பண்ணல, மேபி இன்னும் பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வெளிநாட்டில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி வந்து டூ வீலர் நிறுவனத்தை வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நம்ம அனுபவிச்ச இந்த இதையும் மக்களும் அனுபவிக்கணுன்ற மாதிரி நோக்கத்தில் இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை பிஸ்னஸாக மாற்றிருக்காரு அஜித்குமார். நமக்கு ஒரு கேள்வி எழும். இப்போது மற்ற நடிகர்கள் வந்து அவங்களுக்கு சுயநலம் இருந்து அரசியலுக்கு வந்து நம்ம முதலமைச்சர் அவங்க கடவுளோட வந்தால் கூட மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் அஜித்குமார் வந்து இன்றைக்கி 3.5 கோடி ரூபாய் வந்து போட்டு ஒரு கார் வாங்குற அளவுக்கு வந்து அவர் உயர்ந்திருக்காரு. அப்படின்னாலும் கூட இந்த வருமானம் எங்கேருந்து வந்துச்சுன்னா சினிமா. இந்த சினிமாவோட வருமானம் இவருக்கு மார்க்கெட் எப்படி உருவாச்சு, இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம், இவர் படம் நடித்தாவே ஒரு படத்தை பார்க்குறதுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து இவர் வந்து நம்பி இவர் வந்து புக் பண்ணுறாங்க. அப்போது இவருடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இருந்தது மறைமுகமாக அவருடைய ரசிகர்கள். அப்படின்னா இந்த ரசிகர்களுக்கு வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுணும் இல்லையா? இயல்பா. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னுடைய தொழில், நான் நடிக்க வந்திருக்கேன், நான் நடித்தா எனக்கு காசு தராங்க, அதனால் நான் நடிக்கிறேன், நீங்கள் எல்லாம் என் பின்னாடி சுற்றாதீங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு அஜித்குமார் சொல்கிறார். அப்போது அஜித்குமாரோட இந்த ஸ்டாண்டு சரியா, அல்லது எங்களால் தானே இந்த லெவலுக்கு உயர்ந்திருக்க, அப்போ இந்த ரசிகர்களுக்காக நீ எதனா செய்யணும் இல்லையா? ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்தோ இல்லை வந்து வேறு ஏதோ வந்து பொது புண்ணியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொண்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? எதுவுமே பண்ணணும், இது பிஸ்னஸாகலாம் மாற்றிருக்கிறீங்க, இதுலேயே நீங்கள் பேக்கேஜ் தானே கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி வந்து ரசிகர்கள் மத்தியிலிருந்து யாரோ ஒரு ரசிகர் ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த ரசிகனுடைய அந்த கேள்வியில் நியாயம் இருக்குதா, அல்லது அஜித்குமார் சொல்லக்கூடிய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் நியாயம் இருக்கிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.